செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய புதிய தொழில்நுட்ப போரியலில், அதாவது முன்னர் போல மனிதனும் மனிதனும் இயந்திரங்களையும் இயந்திரங்களும் மோதிக்கொள்கின்ற போர் நிலையை கடந்த ஒரு புதிய போர் முறைக்குள் வந்திருக்கிறோம். ஆகவே இலகுவாக நாங்கள் 3வது உலகப் போர் என்று எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள். அவ்வாறான 3வது உலகப் போர் இலகுவானதல்ல. அது பேரழிவை உலகத்துக்கு ஏற்படுத்தவில்லை. என்று சொன்னால் இப்பொழுது இனிமேல் நடைபெறக்கூடிய போரினுடைய பலநிலை என்பது மிக மோசமான, அதில் இலகுவாக நாங்கள் சொல்லிவிடுகிறோம் அமெரிக்கா மேல்நிலை என்று. ஆனால் என்று போரியல் தொடங்கிவிட்டால் 3 நாடுகள் உள்ளே வந்துவிடும். ரஷ்யா, சீனா, அமெரிக்கா என்று வருகின்ற பொழுது அமெரிக்கா தனித்து போனதாகவும் 2 ஏனைய நாடுகளுடைய பலநிலை, அதாவது உலகத்திலே அதிக ஏவுகணைகளை கொண்ட நாடே, அதாவது நீண்ட தூரம் செல்லக்கூடிய எறிகணை கொண்டதே ரஷ்யா தான். சீனா என்று உருவாக்கக்கூடிய எண்ணிக்கை பல இடங்களில் சீனா ஏனையவர்களை மீறியும் நிற்கிறது. அவை அந்த வகையில் தான் இப்பொழுது அவர்கள் DH-27 சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த DH-27க்கு முன்னர் வெளியான செய்தி ஒன்று தான். என்னென்று சொன்னால், இதற்கு ஒரு பரபரப்பான செய்தியானது சீனா உருவாக்கக்கூடிய கேரியர் கில்லர் என்று சொல்லி இந்த கடல் படை கப்பல்களை தாக்கக்கூடிய DH-21D, இதை கடந்து இன்னொன்று அவர்கள் உருவாக்கியிருந்தால் கயூம் கில்லர் என்று சொல்லி, அதாவது கனிமில் இருக்கக்கூடியவர்களை முழுமையாக எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட DF-26, இது ஒரு ஆன்டிஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸ். அப்ப இவ்வாறு அவர்கள் பேரிட்டே செய்தார்கள், கரியர் கில்லர், காயம் கில்லர் என்று. அதை முன்னர் பென்டகன் வகைப்படுத்தி கொண்டது. இன்னொன்றை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள், பயணிக்கின்ற பொழுதே இலக்குகளை, அதாவது அதனுடைய பாதையை மாற்றி மாற்றி பயணிக்கக்கூடிய சூப்பர்சோனிக் வகையைச் சேர்ந்த DH-17, அது வார்ஷிப்பை டார்கெட் பண்ணக்கூடிய ரகம் என்று. ஆகவே சீனாவுடைய இந்த சமீபகால வளர்ச்சி என்பது, அதாவது குறிப்பாக சீனாவுடைய இந்த படைத்துறை வளர்ச்சியினுடைய கடந்த 10 வருடம் என்பது உலகத்தில் யாரும், அமெரிக்கா அதில், ஏன்னா அமெரிக்காவுடைய இந்த வளர்ச்சி நிலை கடந்த 10 ஆண்டுகளாக பெரும் தேக்க நிலைக்கு வந்திருக்கிறது. அது உருவாக்கி விட்ட வெற்றி கொண்டே இருந்தார்கள். ஆனால் சீனா எதையும் பயந்து கொள்ளாமலே சமீப காலங்களில் அதனுடைய கடற்படை, விமானப்படை, குறிப்பாக கடற்படை எறிகணை வடிவங்களில் உருவாக்கி இருக்கக்கூடிய பாரிய மாற்றம் என்பது ஒரு பெரும் சவாலாக அனைவருக்கும் உருவாகிறது. இந்த வேகத்தை சீனா தொடர்ச்சியாக நகரமாக இருந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் பெரும் மாற்றத்தினுடைய வெளிப்பாட்டினால் அது வந்து நிற்கும். அவை இதை எதிர்கொள்வதற்கான ஒரு மூலோபாய பொறிமுறையில் அமெரிக்காவுடைய திட்டமிடல் வேகமானது. அதனால் தான் ட்ரம்ப் சமீபத்தில் ஒன்று அறிவித்திருக்கிறார், $1 trillion மேலதிக நிதியை பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒதுக்குகின்ற ஒரு பொறிமுறைக்குள் வந்துவிட்டார். அவை இதெல்லாம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது. ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த க்ரூஸ், சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் என்கின்ற வடிவங்களும் அந்த வடிவங்களுடைய முறைமைகளும் என்கின்ற சவால் நிலைக்குள் அனைவரும் வந்து நிற்கிறார்கள்.